எனவே நானும் நீங்களும் இந்த ஹுகூக்குல் இபாத் என்று சொல்லக்கூடிய அல்லாஹுடைய படைப்புகளுடைய விஷயத்தில் எவ்வளோ மிருதுவான தன்மை உள்ளவர்களாக மாறணும் என்பதை யோசிங்க. நாங்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கு என்ன சொல்லுவோம், ஹயாத்துக்கும் தேவையில்லை, மௌத்துக்கும் தேவையில்லை, முகத்தை கூட பார்க்க வேணாம், வீட்டை வந்து மண்ணை மிரிக்காது என்று சொல்றோம். எந்த உரிமையோட செல்றோம், எந்த கலிமாவை அடிப்படையாக வச்சு சொல்றோம் என்பதை யோசிங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படிச்சு தந்த மார்க்கம், மக்களை மன்னிங்க, மக்கள் செய்யக்கூடிய தவறுகளை மறந்துடுங்க, மறைங்க, சேர்ந்து போங்க என்பதாக தான் சொன்னாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தனக்கு அநியாயம் செஞ்சவர்கள், அந்த அநியாயம் செஞ்சவர்களுக்கும் ரபீஉல் அவ்வல் மாதம் எங்களுக்கு படித்து தரக்கூடிய பாடம் தான். அவர்களை மன்னிக்கிறது மட்டுமல்ல, உபகாரம் செய்யுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கள் இருந்த மதீனாக்கு ஹிஜ்ரத் செய்யக்கூடிய நேரத்தில் கடைசியாக விரும்புகிறாங்க காபாக்குள்ள போய்த்து தொழுகிறதுக்கு. எனவே உஸ்மான் பின் தல்ஹா என்று செல்லக்கூடியவருடைய கையில் துறப்பிருந்துச்சு. அவர் அந்த நேரத்தில் இஸ்லாத்தை தழுவிரிக்கல்ல. போய்த்து கெஞ்சி கேட்குறாங்க, திங்கிழமை வியாழக்கிழமை தார நாள் ஆனாலும் தர இல்லை, தரவே மாட்டோம் என்று சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு நாள் வரும் நான் ஓண்ட நிலைமையில் இருப்பேன், நீ ஏண்ட நிலைமையில் இருப்பாய், ஒரு நாளும் அப்படி நடக்காது. குறைஷிகளுடைய முதுகெலும்பி ஒட்டஞ்சிரிக்கணும், ஒரு நாளும் நடக்காது. 8 வருடங்களுக்கு பின்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில கைக்கு அந்த துறப்பு வந்துட்டு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு ஞாபகம் வருவது உஸ்மான் பின் தல்ஹா. சொல்லுங்க, கொஞ்சம் வர சொல்லுங்க. எனவே முன்னுக்கு வாராங்க, கலஸ் காட்டல்ல, துறப்பை வச்சு சுத்தி சுத்தி என்ன சொல்ற, இப்ப எங்கட கையில தான் ஆட்சி வந்திருக்குது, அப்படி ஒன்றுமே சொல்லல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, வரலாறு செல்லுது, அவரோட கையில ரசூலுல்லாஹ் துறப்பை கொடுத்து சொன்னாங்க, ஹுதூஹா யா பனி தல்ஹா ஹாலிதத்தன் தாலிதத்தன் இலா யௌமில் கியாமா லா யஅஹுது மின்ஹா மின்கும் இல்லா வாலிம். சொன்னாங்க, இந்த துறப்பை நீங்க பிடிச்சுக்கோங்க, ஏ தல்ஹாவுடைய குடும்பத்தார்களே, நீங்க எனக்கு அநியாயம் செஞ்சீங்க, நான் உங்களுக்கு மட்டுமல்ல உங்களோட முழு குடும்பத்துக்கும் நான் உபகாரம் செய்கிறேன். அதுவும் டெம்பரரி, தற்காலம் இல்ல இல்ல, கியாமத் வர காட்டும் இந்த குடும்பத்துல தான் இந்த துறப்பிருக்கும் என்பதாக சொன்னாங்க. எந்த மக்கள் முன் வந்து இந்த துறப்ப அவங்களோட குடும்பத்தால் எடுப்பாங்களோ அவர்கள் அநியாயக்காரர்கள் என்பதாக சொல்றாங்க. 1 மாசம் 2 மாசத்துக்கு முன்னால 109வது வம்சம் 109வது புள்ளட கையில துறப்பு பெய்த்துட்டு, இன்னும் நீங்க எனக்கு அநியாயம் செஞ்சீங்க, நான் உங்களோட வம்சத்துக்கே உபகாரம் செய்வேன் கியாமத் வர காட்டின். இதை தான் ரபீஉல் அவ்வல் மாதம் எங்களுக்கு படிச்சு தந்தது. நாங்க உம்மாவோட கோபம், வாப்பாவோட கோபம், சின்ன சின்ன விடயங்களுக்காக வேண்டி பிரிவினைகள், நாங்க பேச மாட்டோம், கதைக்க மாட்டோம், நீ அந்த கட்சி நான் இந்த கட்சி, இல்ல இல்ல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹ் எங்களை முஸ்லிம்களாக படைச்சிருக்கிறான், கலிமா சொன்ன மக்களாக படைச்சிருக்கிறான். மக்களுடைய நலவுகளை பார்ப்போம், கெடுதிகளை மறைப்போம், மறந்துடுவோம், மன்னிப்போம் என்பதை தான் இஸ்லாம் எங்களுக்கு படித்து தருவது. முனாஃபிகூன்களுடைய தலைவர் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல், முனாஃபிகூன்களுடைய தலைவர், எவ்வளவு அநியாயம் செஞ்சான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு. உஹுதுல கிட்டத்தட்ட 300 பேரை கழட்டி கொண்டு போனாங்க முனாஃபிக். அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பத்தி இட்டு கெட்டின மனிதன், ரசூலுக்கு முகம் கொடுக்க இயலாத அளவுக்கு, மிம்பருக்கு ஏற இயலாத அளவுக்கு கேவலப்படுத்தினான். ஆனா அவன் கடைசி மௌத்துடைய நேரத்தில் வசியத் செய்கிறான், என்ற ஜனாசாவை ரசூலுல்லாஹ் தான் தொழுவிக்கணும் என்பதாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இவ்வளோ அநியாயக்காரன் வசியத் செய்கிறான், என்ற ஜனாசாவை ரசூலுல்லாஹ் தொழுவிக்கணும். எனவே செய்தி வருவது, ரசூலுல்லாஹ் எழும்புறாங்க, போறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு நிப்பட்டிட்டாங்க. யார் சொல்ல, யார்ட ஜனாசா என்று தெரியுமா? ஓ தெரியும், அப்துல்லாஹ் ஜனாசா. சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் இன் தஸ்தக்ஃபிர் லஹும் 70 மர்ரத்தன், நீங்க 70 விடுத்தம் இஸ்திக்ஃபார் செஞ்சாலும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று குர்ஆன்ல சொல்லிட்டானே. உமர் என்ற ஆதரவு, நான் 70 விடுத்தங்களை விட இஸ்திக்ஃபார் செய்வேன், அல்லாஹ் மன்னிப்பான் என்று ஆசை வைக்கிறேன் என்பதாக. இவ்வளவு அநியாயம் செஞ்சவனுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கையை தட்டிட்டு ரசூலுல்லாஹ் முன்னுக்கு போறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க இறங்கி வந்து ரசூலுல்லாஹ் நிப்பாட்டுறாங்க. குர்ஆனுடைய ஆயத் புதுசாக இறங்கிச்சு, வலா துஸல்லி அலா அஹதிம் மின்ஹும், அந்த முனாஃபிகூன்களுக்கு தொழுவிக்க வானம் யா ரசூலல்லாஹ். ஆனா உள்ளம் இடம் கொடுக்குது இல்ல, அல்லாஹ்வுடைய கட்டளை கண்ணியப்படுத்தினாங்க. எனவே என்ன செய்யறாங்க, மேலாடைய கழட்டுறாங்க. மேலாடைய கழட்டிட்டு
சஹாபாக்களோட கையில கொடுக்கறாங்க, இதால் அந்த அப்துல்லாவுடைய ஜனாசாவை சுத்துங்க என்பதாக சொல்றாங்க. சஹாபாக்கள் கொதிக்கிறாங்க, இந்த மனுஷனுக்கு போய்த்து இப்படி அஹ்லாக்க காட்டணுமா, இவ்வளோ பண்புகளை காட்டணுமா? சஹாபாக்கள் கொதிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வார்த்தை, வமா யுக்னி அன்ஹு கமீஸி, ஏன் இந்த மேலாட, இந்த முனாஃபிகூன்களுடைய தலைவர் ஏண்ட மேலாட இந்த அப்துல்லாவுக்கு எந்த பிரயோசனம் தரக்கூடியது இல்லை, ஒன்றும் கிடைக்க போறது இல்லை. வலகின்னி அர்ஜு ஐ யுஸ்லிம பிஹி அக்ஸர மின் அல்ஃபின் மின் பனில் ஹஸ்ரஜ். ஆனா என்ற ஆதரவு ஆசை என்னண்டா, இந்த முனாஃபிகூன்களுடைய தலைவர் எனக்கு அநியாயம் செஞ்சவன், இந்த ஜனாசாவோட நான் நடந்து கொள்ளக்கூடிய முறையை பார்த்து பனு ஹஸ்ரஜ் என்று செல்லக்கூடிய அந்த கோத்திரத்தில் உள்ள அந்நிய மக்கள் 1000 பேருக்கு மேல இஸ்லாத்துக்குள்ள வரணும் என்று ஆசைப்படுறேன் என்பதாக சொன்னாங்க. வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுறாங்க, ரசூலுல்லாஹ் முனாஃபிகூன்களுடைய தலைவருடைய ஜனாசாவோட நடந்து கொண்ட முறையை பார்த்து 1000க்கு மேல மக்கள் இஸ்லாத்துக்குள்ள வராங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அஹ்லாக் அந்நிய மக்களுக்கு இஸ்லாத்தை கொடுத்துச்சு. நானும் நீங்களும் தாய்க்கு சொல்றோம், தந்தைக்கு சொல்றோம், அயல் வீட்டுக்காரருக்கு சொல்றோம், மஹல்ல வாசிக்கு சொல்றோம், ஹயாத்துக்கும் தேவையில்லை மௌத்துக்கும் தேவையில்லைன்னு சொல்றோம். ஆனா சொன்னா ரபியோனில் அவ்வல் மாதம் ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத், என்ன முஹப்பத், கடைசி வசியத், அடிமேட விஷயத்துல அல்லாஹ்வை பயந்துக்கோங்க. ஆனா நாங்க ஒரு கண்ணியமான ஒரு முஸ்லிம்ட விஷயத்திலையும் அல்லாஹ்வை பயப்படாம இருக்கிறோம். குறை பார்த்து பார்த்து பார்த்து. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு சமூகமாக வாழ்றதாக இருந்தா நலவுகளை பார்ப்போம், கெடுதிகளை மறைப்போம், மறந்துடுவோம், மன்னிப்போம். அப்படி இல்லாம ஒரு சமூகமாக எங்களுக்கு வாழவே முடியாது. அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு படிச்சு தந்தாங்க. நலவுகள் எந்த அளவுக்கு பார்க்கணும் தெரியுமா? ஒரு நாள் ஒரு ஜனாசா வருது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னால. தொழுவிக்க போறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து நிப்பாட்டிட்டாங்க. யா ரசூலல்லாஹ், இந்த ஜனாசாவை நீங்க தொழுவிக்க கூடாது. கேட்டாங்க, ஏன் இந்த ஜனாசாவை நான் தொழுவிக்க கூடாது? சொன்னாங்க, எங்களுக்கு இந்த மனுஷனை பத்தி ஒரு நலவே தெரியா, ஆஹா மோசமானவன் என்று சொன்னாங்க. எனவே இந்த ஜனாசாவை நீங்க தொழுவிக்கிறது அவ்வளவு நல்லம் இல்லை யாரும் சொல்ல, நாங்க யாரும் சரி பார்த்து போட்டுருவோம் என்று சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திரும்புறாங்க, மக்கள் சஹாபாக்கள் கிட்ட பார்த்து கேட்குறாங்க, இந்த ஜனாசாட ஏதாவது ஒரு நலவை சொல்லுங்களே. யாருமே எலும்பல்ல, கஷ்டப்பட்டு ஒருத்தர் எழும்பிட்டார். சொன்னாங்க, யார் ரசூலல்லாஹ், ஒரு நாள் சில ஃபாரினர்ஸ் இங்க வந்த நேரத்தில் அவங்களோட பொருட்களை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி செக்யூரிட்டியாக இணைய போடப்பட்டுச்சு. அந்த இரவேல அந்த வந்த மக்களுடைய சாமான்களை பார்க்கறதுக்காக வேண்டி இவரும் எனக்கு துணையாக இருந்தார் என்பதாக சொன்னார். கண் விழிச்சிருந்தார், அல்லாஹுடைய பாதல கண் விழிச்சிருந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திரும்பினாங்க, அந்த ஜனாசாவை பார்த்து சொன்னாங்க, இன்ன அஸ்ஹாபக யظنون بانك من اهل النار وانا اشهد بانك من اهل الجنه. அந்த ஜனாசாவை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்களோட நண்பர்கள் உங்களோட தோழர்கள் நினைக்கிறாங்க நீங்க நரகவாதிகளில் நின்றும் உள்ளவர் என்பதாக. நான் ரசூலுல்லாஹ் சாட்சி செல்றேன், நீங்க சொர்க்கவாதி 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 என்பதாக சொன்ன. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எங்களுக்கிட்ட ஒரு மனிதண்ட 1000 நலவுகள் இருக்குது, 1000 நலவுகள் தேடி தேடி. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தோண்டி தோண்டி என்ன பார்க்கிறோம் தெரியுமா? ஏதாவது ஒரு குறை உண்டு. நீங்க என்னதான் சொன்னாலும் ஒரு நாள் நான் இப்படி இவரை பற்றி இப்படி செஞ்சாங்க என்று கேள்விப்பட்டிருக்கிறேன், இதை சொல்லி அதுக்கு பிறகு தொடர்பு வைக்க தேவையில்லைன்னு சொல்றோம். 1000 நலவுகள் இருக்குது, அந்த கெடுதியை பைத்து தேர்ந்தெடுக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னால 1000 கெடுதிகள் சொல்லப்பட்டுச்சு. தேடி 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 அந்த ஒரு நலவை எடுத்து சொன்னாங்க, இவர் சொர்க்கவாதி என்பதாக சொன்னாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நாங்களும் ஒரு முஸ்லிம் கம்யூனிட்டி. ரப்புல் ஆலமீனுடைய உதவி எங்களுக்கு இறங்கணுமா? ஒரே ஒரு நிபந்தனை, நாங்க எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும். எப்ப எங்களுக்கு மத்தியில நாங்க சண்டை சச்சரவு பிரச்சனை மனஸ்தாபங்களோடு இருப்போமோ ஒரு நாளும் அல்லாஹுடைய உதவி அந்த கவுமுக்கு இறங்கவே இறங்காது, கவுமுக்கும் இறங்காது, தனி மனிதனுக்கும் இறங்காது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, துஅரதுல் அஅமாலு ஃபீ குல்லி இஸ்னைனி வ ஹமீஸின் வயக்ஃபிருல்லாஹு லிகுல்லி இம்ரிஇன் லா யுஷ்ரிகு பில்லாஹி ஷைஆ.
ஒவ்வொரு திங்கிழமை, ஒவ்வொரு வியாழக்கிழமை, ஒவ்வொரு வியாழக்கிழமை அல்லாஹ்வுக்கு முன்னால மக்களுடைய நன்மைகள் காட்டப்படுவது. அல்லாஹ் எல்லா மக்களை மன்னிச்சு கொண்டே போறான், ஷிர்க் செஞ்சவங்களை தவிர எல்லாத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். அதோட ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்லம்ரஅன், இன்னொரு மனிதன் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். கானத் பைனஹு வ பைன அஹீஹி ஷஹனா, அவருக்கும் அவருடைய ஒரு சகோதரருக்கு மத்தியில, ஒரு முஸ்லிமுக்கு மத்தியில மனக்கசப்பு இருக்குது, கோபம் இருக்குது, பேசாம இருக்கிறார், கதைக்காம இருக்கிறார், சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறார். அல்லாஹ் சொல்லுவான், உத்ருகாஹாதைனி ஹத்தா யஸ்தலிஹா, அந்த ஷிர்க் செஞ்ச மக்களை நான் மன்னிக்காம இருக்கிறேனே, அந்த மக்களோடு இவங்களை சேர்த்துடுங்க, இவங்க ஒத்துமையாக வரை நான் இவர்களை மன்னிக்கவே மாட்டேன் என்பதாக அல்லாஹ் சொல்றான். நாங்க பாட்டிக்காக வேண்டி பிரிகிறோம், நாங்க சின்ன சின்ன விஷயத்துக்காக வேண்டி பிரிகிறோம், காணிக்காக வேண்டி பிரிகிறோம். அல்லாஹ் சொல்லுவான், ஷிர்க் செஞ்ச அந்த முஷ்ரிக்கீன்களோட சேர்த்து வைங்க, இவன்களை நான் மன்னிக்க மாட்டேன். சேர்ந்து வரட்டும், ஒத்துமையாக வரட்டும், உம்மத்தாக வரட்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சஹாபாக்கள் அல்லாஹ் இடத்துல சொர்க்கத்தை எதிர்பார்த்தது இதை வச்சுதான். அபூ துஜானா ரலியல்லாஹு அன் ஹுதுபால இவ்வளோ எல்லாம் சொல்ற நோக்கம், எங்களோட உள்ளங்களை பேசுற நானும் தான், கேட்கிற நீங்களும் தான். ரபீஉல் அவ்வல், இந்த முபாரக்கான மாதத்துல எங்களோட வாழ்க்கையில மாற்றங்கள் எடுக்கணும். கேட்டுட்டோம், பெய்த்துட்டோம், இல்ல மாற்றங்கள் வரணும். அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அவர் கடைசி சக்கராத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒருத்தர் நோய் விசாரிக்க வாரார். அவர் யாரு? அபூ துஜானா, பத்ருடைய சஹாபி, உஹுதுடைய சஹாபி, ஹந்தக்குடைய சஹாபி, ஹுனைனுடைய சஹாபி, தபூக்குடைய சஹாபி. உஹுதுல ரசூல் அவரை பார்த்து சொர்க்கவாதி என்றே சொல்லிட்டாங்க. அப்படியா கொண்டவர் கடைசி சக்கராத்தில் இருக்கிறாங்க. ஒருத்தர் நோய் விசாரிக்க வாரார், சந்தோஷமா இருக்கிறார். யதஹல்ஹலு வஜுஹுஹு, முகம் பிரகாசமாக இருக்குது. கேட்டாங்க, இந்த சக்கராத்தில் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்க, என்ன காரணம்? சொன்னாங்க, நான் அல்லாஹ் இடத்துல 2 விஷயங்களை வச்சு சொர்க்கத்தை எதிர்பார்க்கிறேன் என்பதாக சொன்னாங்க. உள்ளத்தால யோசிங்க, எந்த அமலா இருக்கும்? பத்ரா, உஹதா, ஹந்தக்கா, ஹுனைனா, எதை வச்சு சொர்க்கத்தை எதிர்பார்க்கிறாங்க? அவர் என்ன தெரியுமா சொன்னார்? பத்ரும் இல்ல, உஹதும் இல்ல, ஹந்தக்கும் இல்ல, ஹுனைனும் இல்ல, நான் அல்லாஹ் இடத்துல சொர்க்கத்தை எதிர்பார்க்கிறேன். ஃபகான கல்பி லில் முஸ்லிமீன சலீமா, எனக்கு யாரோடும் எந்த மனக்கசப்பும் இல்லை என்பதாக சொன்னார். எனக்கு யாரோட எந்த மனக்கசப்பும் இல்ல, அதை வச்சு அல்லாஹ் இடத்துல சொர்க்கத்தை எதிர்பார்க்கிறேன். பத்ர் அல்ல, நான் பள்ளியை கட்டி கொடுத்திருக்கிறேன், நான் மദ്രസா ஒன்று உதவி செய்கிறேன், 10 குமர காரியம் செஞ்சு கொடுத்திருக்கிறேன். இல்ல, என் உள்ளத்துல யாரை பத்தி மனக்கசப்பு இல்ல, எல்லாத்தோட நல்லெண்ணத்தோடு இருக்கிறேன். இதை வச்சு அல்லாஹ் கிட்ட சொர்க்கத்தை எதிர்பார்க்கிறேன் என்பதாக சொன்னார்.